இன்னைக்கு ஒரு மனுஷன் போய் நிற்கிறான் டீ ஆத்துறதுக்கு. மத்தியானம் 2லேருந்து 2:30 மணி வரைக்கும் தான் அவனால் உட்கார முடியும். திருப்பி நைட்டு 9 மணி வரைக்கும் அந்த டீ கடையை வேலை செஞ்சு பாத்திரத்தெல்லாம் கழுவி கடையை சாத்திட்டு 10 மணிக்கு திருப்பி வீட்டுக்கு வர்றாரு. அடுக்கிறது 11 மணிக்கு டெய்லி 3 மணிக்கு எந்திரிக்கிறார். நான் சொன்னேன், டே ஒரு மனுஷன் 4 மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் நிற்கிறான் அந்த ஆளு. அந்த ஆளுக்கு இடுப்பு வலி என்னன்னு தெரியுமா? நான் சில நாள் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். இதில் ஆசிரியர்கள் நிறைய பேர் நின்றுட்டு வேலை செய்யறவங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியும். கொஞ்ச நேரம் நின்றுட்டு வேலை செஞ்சுட்டு போய் அந்த சேர்ல உட்காந்து பாருங்க, ஒரு சுகமா இருக்கும் பேக் ரெஸ்ட் பண்றது. இப்படி நின்றுதான் தம்பி நீ தமிழ் மீடியத்தில் படிச்சு இந்த மார்க் வாங்கியிருக்க. அதனால இந்த பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணாம நீ ஒரு லைஃப்ல பெரிய ஆள் ஆயிடலாம் நினைச்சனா அதை விட முட்டாள்கள் வேற யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். யூ ஆர் அ பை ப்ராடக்ட் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். உன் பேரண்ட்ஸ் தான் நம்பர் 1. ஏன்னா இன்னைக்கு நான் பாக்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, அப்பா அந்த ஆள் இருந்தாலும் பையன் சர்வசாதாரணமா சொல்லிட்டு போறான், நீ தானே பெத்த படிக்கவையே. இது எல்லா லெவல்லையும் இருக்கு. பணக்கார வீட்டு பசங்களும் இது பேசுறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இருக்கும் பாருங்க, அவனும் என்ன பண்றான், மொபைலை வாங்கி கொடு, லேப்டாப் வாங்கி கொடு,